எனது அன்பான வணக்கம். வாழ்க்கையிலங்க நம்ம பெரிய பெரிய ஆட்கள பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவோ துன்பங்களை கடந்து, அவர்கள் எப்படி ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்தாங்க. நாம எப்படி நம்முடைய வாழ்க்கையில அவற்றை கடந்து உயர்ந்த நிலைமைக்கு வரணும். அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காகத்தான், புகழ்பெற்ற நமக்கு ரொம்ப அறிமுகமானவர்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளையும், நம்முடைய முன்னோர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும், அவர்கள் வாழ்வில் நடந்த செய்திகளையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு செய்திய நான் உங்களுக்கு வாலி சொன்ன அவரே தன்னுடைய கைப்பட எழுதி வைத்த ஒரு செய்திங்க. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்று போய் நாளை வாராய் அப்படின்னு ஒரு பாட்டு சம்பூர்ண ராமாயணத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாட்டு. அந்த பாட்டை பாடினவருங்க சி.எஸ். ஜெயராமன் அப்படிங்கிற ஒரு பெரிய பின்னணி பாடகர். அவரை ஒரு கச்சேரிக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவரை ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லி வாலிக்கிட்ட அந்த கல்யாணக்காரவங்க இவரோட வாலியின் நண்பர்களாக இருந்த காரணத்தினால கேட்டிருக்காங்க. வாலி என்ன பண்ணியிருக்காரு, இசையமைப்பாளர் ராமமூர்த்தி அவரிடத்திலே போய் எனக்கு நீங்கள் கொஞ்சம் சி.எஸ். ஜெயராமனை கச்சேரிக்கு வருவதற்கு நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. உடனே இவர் போய் சி.எஸ். ஜெயராமனை அழைப்பதற்காக போகிறார். அப்படி போய் அவர் அழைத்து கொண்டு வர்றாரு. இது நடந்தது 1964 நடந்த ஒரு செய்திங்க. கார் போய்கிட்டே இருக்குது. காருக்கு முன்பகுதியில் உட்காந்துக்கிட்டு சி.எஸ். ஜெயராமன் பயணம் பண்ணுறாரு. பின்னால் வாலி உட்காந்துருக்காரு. எப்போவுமே பாட்டு பாடின வாய் நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எதையாவது ஒன்றை முணுமுணுத்து கொண்டே வருவார்கள். அந்த மாதிரி அவர் ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு. பாடின உடனே பின்னால் உட்காந்துருக்கிற வாலி சொல்கிறாரு, ஆஹா ரொம்ப அற்புதமாக இருக்கே இந்த பாட்டு அப்படின்னோன்னு. அப்படியா, உங்களுக்கு ரசிக்கலாம் தெரியுமா? ஏன்னா அவர் வாலிங்கிறது சி.எஸ். ஜெயராமனுக்கு தெரியாது. அவர் ஒரு திருச்சிக்காரரு, அவர் ஒரு இளைஞன், அவர் உங்களை அழைச்சிட்டு போவார் அப்படிதான் ராமமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அதனால அவர் ஒரு இளைஞன், நம்மளை கச்சேரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காரு அவர் அப்படிங்கிற வரைக்கும் தான் சி.எஸ். ஜெயராமனுக்கு தெரியும். அதனால அவர் கேட்குறாரு, உங்களுக்கு சங்கீதம்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே, ஓ தெரியுமே அப்படிங்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இது என்ன ராகம் அப்படின்னு கேட்ட உடனே, இது காமவர்தினி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய பாடல்கள் பாடி காட்ட காட்ட இவர் ராகத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ அவர் இவரை சொல்லும்போது சொல்கிறாரு, நீ திருச்சிக்காரன் தானே, அந்த காவேரி தண்ணி தான் உனக்கு இப்படி ஒரு ராக ஞானத்தை தந்திருக்கிறது போல இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறார். நீ காவேரிக்காரக்காரன் தானே அப்படின்னு சொல்லி உனக்கு சங்கீத ஞானத்துக்கு கேட்கணுமா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு வரும்போதே இவரை பற்றி விசாரிக்கிறாரு. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பாட்டெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னா, அப்படியா, நீ எழுதின பாட்டு எதாவது சொல்ல முடியுமா, யார் பாடுறாங்க அப்படின்ன உடனே அப்போ அவர் சொல்கிறாரு, கிராம்ஃபோன் ரெக்கார்டில் யாராவது பாடியிருக்காங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம், டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா, பி.பி. ஸ்ரீனிவாஸ் எல்லாருமே பாடியிருக்காங்க அப்படின்னோடனே, என்ன பாட்டு அது அப்படின்னு சி.எஸ். ஜெயராமன் கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த முருகப்பெருமானோட பாட்டு இருக்கு இல்லைங்க, யாருக்கும் தெரியாமல் இருக்காது, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் அப்படின்னு வரும் பாருங்க. அந்த பாட்டை வாலி பாடின பாட்டு தான் அது. அதே மாதிரி ஓராறு முகமும் ஈராறு கரமும் அப்படிங்கிற முருகப்பெருமானை பற்றிய பாட்டும் அவர் பாடின பாட்டு தான். இந்த பாட்டெல்லாம் அவர் சொன்ன உடனே, ஆஹா இவ்வளவு அழகாக நீங்கள் பாட்டு பாடியிருக்கீங்களே, சினிமாவில் பாட்டு எழுத போகலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே வாலி அவர் அண்ணே அப்படின்னு கூப்பிடுறாரு. அவரை தொடர்ந்து பேச விடாம அவர் பேச்சை அப்படியே நிறுத்திட்டு சி.எஸ். ஜெயராமன் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரியுது, நம்ம பாட்டெல்லாம் சினிமாவில் யார் எடுத்துக்க போகிறாங்க அப்படி தானே நீங்கள் சொல்ல வர்றீங்க, சந்தேகப்படாதீங்க, நீங்கள் ரொம்ப அருமையாக எழுதுறீங்க, நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா சினிமாவில் சிறப்பாக வரலாம். இப்போ எவனும் ஒருத்தன் வந்திருக்கானா, வாலின்னு பேராங்க, அவனுக்கு மட்டரகமான கவிஞனவன். யாருக்கு எதுக்க சொல்கிறாரு, வாலிக்கு எதுக்கவே சொல்கிறாரு. நமக்கு எதுக்க நம்மளை பற்றி யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன குதி குதிக்கிறோம், என்ன பாடுபடுத்துகிறோம், அதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் அதை எப்படி குதிக்கிறோம். நம்ம கோபம் அவங்க மேலே எவ்வளோ உச்சத்துக்கு வருது. ஆனால் வாலி பாருங்க, வாலிக்கிட்ட மட்டரகமான பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கு.
எவனோ ஒருத்தன் வாலின்னு வந்திருக்கான், புதுசா வந்திருக்கான். விஸ்வநாத ராமமூர்த்தி கிட்ட நிறைய பாட்டெல்லாம் எழுதுறானா. அவன் பாட்டை விட நீங்க எழுதியிருக்கிற பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சினிமாவுக்கு வந்து பாட்டெல்லாம் எழுதுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. வாலி பதிலே பேசல. ஏன்னா வாலியவே அவர் திட்டுறாருல்ல. வாலி பதில் பேசாம அப்படியே அந்த கார்ல உட்கார்ந்துருக்காரு. அந்த சமயத்துல ஒரு டீ கடைக்கு எதுக்க அந்த கார் வந்து நிக்குது. நின்ன உடனே டீ கடையில நிறைய இளைஞர்கள் டீ குடிச்சிட்டு இருக்கிறவங்க பார்க்குறாங்க. காருக்குள்ளார வாலி இருக்கார். வாலிய பார்த்தோன்னே அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். "ஏய் வாலிடா, கார்ல இருக்கிறது வாலி. வா ஆட்டோகிராஃப் வாங்கிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமா ஓடி வந்து நோட்டு புத்தகத்தை நீட்டி, "கையெழுத்து போட்டு கொடுங்க, ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, "வாழ்த்துக்கள் வாலி" அப்படின்னு போட்டு கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே சிஎஸ் ஜெயராமனுக்கு எப்படி இருக்கும்னு ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. அவரை வந்து நம்ம இப்படியெல்லாம் சொன்னோம், இவரு தான் வாலிங்கிறது நமக்கு தெரியலையே. நம்ம கூட யாரையாவது சின்ன பிள்ளைங்களை ஏதாவது கோவப்பட்டா கூட பிள்ளைங்க எதுக்கு இருந்தால் நமக்கு ஒரு பதட்டம் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சிஎஸ் ஜெயராமனுக்கு ஒரு பதட்டம் வந்துட்டுது. உடனே அவர் சொல்கிறாரு, "தம்பி, நீங்கள் தான் வாலின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா?" அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வாலி சொல்கிறாரு, "நீங்கள் என் பேர் என்னன்னு கேட்கவே இல்லை, அதனால் நான் சொல்லவே இல்லை. ராமமூர்த்தி அண்ணா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். மற்றபடி எந்த இடத்துலையும் நானே முந்திக்கிட்டு போய் நான் தான் வாலி என்று யாரிடமும் சொல்வதில்லை" அப்படின்னு சொல்றாருங்க. ஆனா நாம என்ன பண்றோம், எங்கேயாவது ஒரு 4 பேர் இருக்கிற கூட்டமா இருந்தாலும் ஒரே ஒரு கவிதை துணுக்கு நம்ம எழுதியிருந்தா கூட ஓடி போய் அத்தனை பேருக்கும் நடுவுல போய் நம்ம நின்றுக்கிட்டு, "நான் யார் தெரியுங்களா, நான் வந்து அந்த 6 மாசத்துக்கு முன்ன, இல்லை நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்ன ஒரு சின்ன கவிதை துணுக்கு ஒன்று எழுதி அனுப்பியிருந்தேன், என்னது அதுல வந்தது இதுல வந்தது" அப்படின்னு நம்ம எவ்வளவு தற்புகழ்ச்சியோட பேசிக்கிறோம். எல்லாருக்கும் எதுக்க, நம்மளை எல்லாரும் பாராட்டணுங்கிறதுக்காக எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் பண்றோம். ஆனா வாலி பாருங்க, எதுவுமே பண்ணாம நானா முந்திக்கிட்டு போய் என்னை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், மற்றபடி அவங்க கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், அதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்றார். அப்படின்னாங்க அந்த கொள்கை தாங்க அவர் அவ்வளவு உச்சத்துல கொண்டு வந்து வச்சது. அப்ப நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வாலியினுடைய செய்தி நமக்கு உணர்த்துது பார்த்தீங்களா? எப்பவுமேங்க இவ்வளவு பூவை ஒரு இடத்துக்குள்ள மூடி வச்சா கூட அதனுடைய மனம் தானாகவே வெளியில வர்ற மாதிரி, சில பேரை நாம மூடி வைத்தா கூட அவர்களினுடைய அந்த புகழ் தானா வெளியில வரும். அந்த மாதிரி நம்முடைய புகழ் தானாக வெளியில வரணும், அந்த அளவுக்கு நம்முடைய செயல் அமையணுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.